3ஆம் தேதி வரைக்கும் 4ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 5 நாளைக்கு வந்து எனக்கு கையெழுத்திடுவது வந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று என்னுடைய விசாரணை அதிகாரிக்கு நான் கடிதம் அனுப்பியுள்ளேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து நான் ஒரு மனுவை தாக்கல் பண்ணியிருக்கேன். அதை நேற்றே உங்கள்கிட்ட நான் சொன்னேன். முழுமையாக அதை சொன்னேன். 5 நாள் நான் வந்து அவகாசம் கேட்டிருக்கேன். அதுக்கு காரணம் வந்து என்னுடைய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வருவதால் அது குறித்து மூத்த வழக்கறிஞரிடத்தில் நான் பேச வேண்டியிருக்கிறது, சில ஆலோசனைகளை செய்ய வேண்டியிருக்கிறது, எந்த வழக்கை தாக்கல் செய்வது குறித்து பேச வேண்டியிருப்பதால் 5 நாட்கள் அவகாசம் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுவை வழங்கியிருந்தேன். நீதிமன்றத்திலும் அது குறித்து ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தேன். 2 நாளில் அந்த பணி முடிஞ்சிருச்சு. அதனால் நான் நேற்றே வந்து கையெழுத்திடக்கூடிய பணிகளும் கேள்விக்கு பதிலளிக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கின்றேன். இதில் நான் கூட வந்து நேற்று பேசும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், சட்டத்துறை அமைச்சர் வந்து ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஒரு கருத்தை முன் வச்சாருன்னு சொல்லிட்டு. எங்கேயும் அதுபோல் செல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் இங்கே தான் இருந்தேன், வழக்கறிஞரை சந்திச்சுக்கிட்டு தான் இருந்தேன். வழக்கு நீதிமன்றத்துலேயும் உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம், உச்சநீதிமன்றத்துலேயும் ஒரு மனுவை தாக்கல் செஞ்சோம். வழக்கறிஞர்கள் வாதிட்டாங்க. ஒரு உரிய தீர்ப்பை நாங்கள் நீதிமன்றத்தின் மூலம் பெறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. ஆகையால் வந்து பொதுவெளியில் பொதுக்கூட்டங்களில், அதாவது இன்றைக்கி நிறைய நாட்டில் பிரச்சனை இருக்குது. மேகதாது பிரச்சனை இருக்குது. விவசாயிகள் வந்து கடன்களை முழுமையாக தள்ளுபடி பண்ணுங்க, தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த மாதிரி, அதாவது எப்படி ஒரு சொடக்கு போட்டு ஆட்சி அமைந்த அடுத்த நொடியே அடுத்த நிமிடமே அப்படியெல்லாம் டயலாக் பேசிட்டு இன்றைக்கி விவசாயிகளை நடு ரோட்டில் விட்டு போராடக்கூடிய ஒரு சூழலை இந்த தாவேக அரசாங்கம் உருவாக்கியிருக்கு. இதிலெல்லாம் கவனம் செலுத்தாமல் வழக்கு போடுறது, கைது பண்ணுவது, வழக்கு தொடர்பில்லாதவர்களை இந்த வழக்கில் சேர்ப்பது, இது போன்ற ஒரு செயல்களில் இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. ரொம்ப முழுமையாக நான் அதுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. நானும் விசாரணைக்கு ஆஜராகி பதில் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் முழுமையாக முடியட்டும். நான் இன்னொரு நாளில் பொறுமையாக உங்களை சந்திக்கிறேன். டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன சார்? அடுத்தடுத்து வழக்குகள் உங்கள் மேலே தான் போடப்பட்டிருக்கு. அதுக்கு உங்களுக்கு காரணம் இல்லை. ஜெயிலேருந்து வெளில வந்தோடனே குறி வச்சு கைது பண்ணுற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் இருக்குது. இல்லை, எனக்குன்னு இல்லை, பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாத்துக்கும் தான் வருது. இப்போ எங்களுடைய மூத்த அமைச்சர்கள் மீதும் வழக்குகள் போடப்பட்டிருக்கின்றன. யாரெல்லாம் வந்து என்னென்னலாம் அவங்க என்னப்பா செஞ்சிட்ருக்காங்கிறதும் தெரியும். இப்போ தானே ஆயிருக்கு. பாவம், டைம் இருக்குது, பார்ப்போம் இன்னும் என்னென்னலாம் செய்ய போகிறாங்க, எப்படிலாம் மக்கள் பிரச்சனைகள் எப்படி கவனம் செலுத்த போகிறாங்க, இது போன்ற நிகழ்வுகள் எப்படி அரசாங்கம் கவனம் செலுத்துங்கிறது பொறுமையாக இருந்து பார்ப்போம். பொதுவாக ஒரு விஷயங்கள் நான் நேற்றே உங்கள்கிட்ட சொன்னேன் சார், ஒரு வழக்கில் 2 வழக்கில் எத்தனை வழக்குகள் எதிர்கொண்டாலும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு 1.25 வருஷம் வந்து சிறைவாசம்லாம் பார்த்தவன். அதெல்லாம் அஞ்சு வந்து பயந்தெல்லாம் வந்து ஓடக்கூடிய ஆள் நான் கிடையாது. அதெல்லாம் சந்திச்சுட்டு வந்த ஆள் தான். அதனால் வந்து ஏற்கனவே என்னுடைய 50 ஆண்டு கால பொது வாழ்வில், என்னோடய வயசு 50, 30 வருஷம் நான் பொது வாழ்வில் இருந்திருக்கேன். 20 வருஷத்தை கடந்து சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கேன். எனக்கு மக்கள் அந்த அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. என்னுடைய தலைவர், கழகத் தலைவர் மாண்பு தளபதி அவர்கள் எனக்கான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துருக்குறாங்க. மக்கள் பணியாற்றக்கூடிய வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. அதனால் நான் எந்த வழக்கை கண்டு அஞ்ச போவதில்லை, அஞ்சுவதற்கான வாய்ப்புகளும் இல்லை. சட்டப்படி எதிர்கொள்வோம். போதும், நான் இன்னொரு நாள் சந்திப்பேன். போதும். காவிரி வழக்கை பற்றி கேட்டதுக்கு அதுக்கு பதில் சொல்லாமல் டி.கே. சிவகுமார் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த வழக்கோட டி.கே. சிவகுமாரை தொடர்படுத்தி நிர்மல்குமார் ஒரு பேட்டி அளிக்கிறார். இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாமல் கர்நாடக முதலமைச்சரை பற்றிலாம் இப்படி சேர்த்து வச்சு இந்த வழக்கில் தொடர்புபடுத்தி பேசுறதை எப்படி பார்க்குறீங்க நிர்மல்குமார்? எங்களுடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் சிவசங்கர் அவர்கள் நேற்று ஒரு பேட்டி கொடுத்தாரு, பார்த்துருப்பீங்க. அதாவது அவர்கிட்ட நீங்கள் சட்டத்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் இருக்காது அவர்கிட்ட. அவர் வேறு எதையோ ஒன்றை பற்றி பேசுவார். நீங்கள் கேட்ட கேள்விக்கான முழு பதிலும் அவர்கிட்ட வராது, அதுக்கான பதிலும் இருக்காது. அதுதான் அவருடைய வாடிக்கையான ஒன்றா இருக்குது. இப்போ மின்கட்டணம் வந்து உங்களுக்கெல்லாம் தெரியும், எவ்வளவு வீடுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, எவ்வளவு அந்த கட்டணங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப ஈஸியாக அதை கடந்து போகிறார். அதுக்கான பதிலை சொல்லாமல் அதை கடந்து போகிறாரு. அப்புறம் அவரே சொல்கிறாரு, நாங்களாக போய் ஏதோ வந்து இதெல்லாம் சரி பார்க்கறதுக்காக போய் பார்த்தோம் அப்படிங்கிறது. அப்படி சரிபார்க்கப்பட்ட இடங்களில் வந்து கட்டணம் உயராது. புகார் வந்தால் தானே அந்த இடங்களை போய் நீங்கள் சரிபார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதனால் என்ன இருக்கிறதோ பிரச்சனைகள் அதை சரி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்காமல், கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு உரிய விளக்கத்தை கொடுக்காம சட்டத்துறை அமைச்சர் திசை திருப்புகின்ற செயலில் தான் தொடர்ந்து ஈடுபடுறார். அந்த முயற்சி தான் அவர் முன்னெடுக்கிறார். அவங்க ஆட்சியில் நடக்கிறத வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இது மாதிரி தொடர்ந்து எதிர்கட்சியின் மேலே இந்த தாவேக அரசு அமைந்து இந்த குறுகிய நாட்களிலேயே பல்வேறு பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டு வர்றாங்க. இப்போ மின்கட்டண உயர்வு குறித்து பொதுமக்களுடைய பாதிப்பு அவரே சொல்கிறாரு, 9 லட்சம் பேர் 10 லட்சம் பேர் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குன்ட்டு. அப்போ 9 லட்சம் குடும்பங்கள் அதில் வந்து ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்குங்கிறது அவரே ஒத்துக்கிறார். அது மாதிரி வந்து விவசாய கடன்கள் முழுமையாக தள்ளுபடின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு மட்டும் தொகையை நிர்ணயம் பண்ணி தள்ளுபடி செஞ்சது, அதை விவசாயிகள் போராடுவது, காவிரியினுடைய டெல்டா பகுதி முழுமையாக வறண்டு கிடக்குது, அதுக்கு உரிய நேரத்தில் தண்ணியை கேட்டு பெற முடியல, நீதிமன்றத்தை நாடுவதா. முதல் நாள் சொல்கிறாரு 4 வழிகள் இருக்குங்கிறாரு.
நேற்று சொல்கிறாரு உச்சநீதிமன்றத்தை நாடுவது தான் ஒரு வழிங்கிறாரு. தினம் ஒரு கருத்தை சட்டத்துறை அமைச்சர் முன்வைக்கிறாரு. பல பிரச்சனைகளை தமிழ்நாடு இன்று எதிர்கொண்டு இருக்கின்றன. அதற்கு தீர்வு காண்பதற்கு மக்களிடத்தில் திசை திருப்பக்கூடிய ஒரு வழியாகத்தான் எங்கள் மீது வழக்குகளை போடுகின்ற இந்த செயலை தவேக அரசு செய்து கொண்டிருக்கிறது. அண்ணா மறைக்காதீங்க அண்ணா மறைக்காதீங்க இவ்வளவு நேரம் பைக் எல்லாம் கொடுத்தாருல கொஞ்சம் விலைக்கு நீங்க அண்ணா இதுக்காக தான் வந்தா இதுக்காக தான் யாரும்